சோ ஃபைனலி நேத்து தான் வந்து 1:30 மணிக்கு மாப்சிகா 100 வந்து ரிலீஸ் பண்ணி தொலைச்சானுங்க முசை இந்தியா. சோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லியா சோ மாப்சிகா நேத்து எப்படி இருந்துச்சு, மேபி வந்து தமிழ் டப் நல்லா இருந்துச்சா, அனிமே நல்லா இருந்துச்சா, சோ புதுசா வந்து தமிழ் டப் அனிமே ரிலீஸ்லயே இது ஒரு பங்கமா இருக்கா அப்படின்றத இன்னைக்கு பேச போறோம். சோ அந்த சேம் டைம் நேத்தே சொல்லி வச்சிருந்த ஜாப்பனீஸ் வெர்சஸ் தமிழ் கம்பேரிசன் போகும் அப்படின்னு. சோ அது கம்பேரிசன் இருக்க போது கிடையாது, ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷை பார்த்துட்டு சாரி ஜாப்பனீஸ் அண்ட் தமிழை பார்த்துட்டு எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்கடா, ஓகேவா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சோ எனிவே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி கமெண்ட் தள்ளீங்க அப்படின்னா ஹைப்ரிட் பண்றவங்க அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? எதுக்கு அப்படின்னா நேற்று ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல அப்புறம் அனிமே ஒருத்தாபுரம்ன்றதை கேட்டு வச்சிருந்தீங்க. சோ எதுக்கு உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டனோ சோலோ லெவலிங்கோ அதர் அனிமேஸோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ன்றது பீக் எபிசோடா இருக்கும். நீ என்ன சொல்ற? அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தோன்னே வந்து இதாண்டா அனிமே, இது இப்படி தானே இருக்கணும் அனிமே அப்படின்ற மாதிரி வந்து உங்களே மயக்கிடுவானுங்க அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட. ஸோ அந்த சேம் டைம் ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்து அந்த அனிமையும் சூப்பர், அந்த கதைகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட் சூப்பராக இருந்து அந்த அனிமையும் கேவலமாக இருக்கிற அனிமேஸும் இருக்கு. ஸோ இது மாதிரி மாப்சிகா 100ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் தான் இருக்கும் தவிர அந்த அளவுக்கு வந்து பீக் எபிசோடெல்லாம் இருக்காது. ஸோ அதனால மட்டும்தான் உங்களுக்கே வந்து இந்த அனிமையை பார்க்கலாம் வேணாமான்றது கொஸ்டின் எலும்பு செய்யும். இதுக்கு வந்து எனக்கே அப்படிதான் எலும்பு செஞ்சது நான் ஜாப்பனீஸை பார்க்கும்போது, ஓகேவா? அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி ஓகே ப்ரோ நீ சொல்ற மாதிரி எடுத்துப்பா, அப்ப அந்த அனிமே பீக்கு போகாதா, பீக்குன்ற மாதிரி இந்த அனிமேல இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த அனிமேல ஃபுல்லாவே பீக்கு தான் இருக்கு. ஆனா இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட்ன்றது இந்த அனிமேல கொஞ்சம் ஆவரேஜா பொறுமையா தான் போகும். சோ இன்னைக்கு ஒரு 4 எபிசோட் 5 எபிசோட் பார்த்தா மட்டும் தான் இந்த அனிமேக்குள்ள உங்களால வந்து உட்காரவே முடியும். அண்ட் சேம் டைம் நிறைய பேர் வந்து அனிமேஷன் பேசி இருந்தீங்க ப்ரோ, என்ன ப்ரோ அனிமேஷன் இப்படி இருக்கே அப்படின்னு. சோ வந்து இது வந்து புது விஷயங்கள் கிடையாது. சோ ஒவ்வொரு அனிமேக்குமே ஒவ்வொரு அனிமேஷன் இருக்கும், நம்ம வந்து எல்லா அனிமேக்கும் பார்க்கறோம், ஓகேவா? சோ இந்த பிளாட் வந்து கொஞ்சம் வந்து மாப்சிகா முட்டு தான் கொடுக்குறேன், அந்த முட்டை கேட்டுக்கோங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த அனிமேல வந்து இந்த இடத்துல லைக் வந்து நார்மல் சீன்ஸ் எல்லாம் அனிமேஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஓகேவா? இது வந்து முன்னாடி வந்து அனிமே பண்ணதுனால இந்த அனிமேல எல்லாம் நார்மல் சீன்ஸ்ல அனிமேஷன் இருக்காது. ஆனா இவன் அப்கிரேட் ஆகும்போதோ அடுத்த இன்னோவேஷன் ஆகும்போதுமே வந்து அனிமேஷனை கொட்டி வச்சிருப்பானுங்க. சோ வந்து அது வந்து நீங்க மாப்சிகா மாப் வந்து சண்டை போடும்போது நீங்க அதை பார்க்கலாம். சோ சாதாரணமா இருக்கும்போது இருக்கிற அனிமேஷன் இருக்கும், சண்டை காட்சிகள் வரும்போது அனிமேஷன் இருக்கும், நிறைய டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கும்டா, ஓகேவா? சோ அதனால அனிமேஷன்ன்றது உங்களோட ஒரு எபிசோட் 2 எபிசோடு கொஞ்சம் குறைய இருக்கலாம். ஆனா 3rd எபிசோட் 4th எபிசோட் போகும்போது நீங்க அதில் அசால்ட்டா அடாப்ட் ஆயிடுவீங்க. ஆமாங்க ஐயா. யாராவது கேட்டாங்க உங்களையா? ஸோ அதனால அனிமேஷன் ப்ராப்ளம் இருக்காது, ஸோ அனிமையும் ப்ராப்ளம் இருக்காது. பட் அனிமே மட்டும் நீங்கள் ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட் பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே வந்து அட்டாக் ஆன் டைட்டன் மாதிரி சோழன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அனிமேன்றது வேற, இந்த அனிமேன்றது வேற. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பீக்க போகிறதுன்றது எல்லா அனிமேக்குமே வந்து ஒரு இதுவாயிடுச்சு. லைக் வந்து எல்லா அனிமையோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குமே ஃபர்ஸ்ட் எபிசோட் பீக்கில் இருந்தால் போதும், அந்த அனிமே வந்து பிச்சுன்னு போயிடுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் முன்னாடி இருந்த அனிமேனா அப்படி இருந்து லைக் வந்து நருட்டோ எடுத்துப்போம், ஒன் பீஸ் எடுத்துப்போம், ஏன்னா டிராகன் பால் கிளாசிக்கே எடுத்துப்போமே, அப்படியே அந்த அளவுக்கு பீக் இருக்காது, அந்த அளவுக்கு பவராக இருக்காது. சாதாரணமாக வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையில இருந்து கதை எடுத்துட்டு போயிருப்பானுங்க. சோ அந்த ஜென்ல வந்து அனிமே தான் இந்த அனிமே. சோ அதனால வந்து இதுவும் அப்படிதான் எடுத்துட்டு போவானுங்க, ஓகேவா? சோ மொத்தமா 37 எபிசோட்ஸ் இருக்கும். சோ 37 எபிசோட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 25-28 எபிசோட் பங்கமா இருக்கும்டா. ஏன்னா வந்து சீசன் 1 பீக்ல இருக்கும், சீசன் 3 பயங்கரமான பீக்ல இருக்கும். பட் அடுத்த சீசன் 2 தான் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். ஏன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டி இல்லாமன்ற மாதிரி தான் திங்க் ஆகும், ஓகேவா? சோ அதனால பங்கமான அனிமே தான். சோ நான் வந்து சீசன் 2 வந்து நான் ஜாப்பனீஸ்ல பார்க்கும்போது எனக்கு அப்போ கிரிஞ்சா இருந்துச்சு. சோ தமிழ் அனிமே தான் பார்க்க போறேன், தமிழ்ல பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? சோ ஒரே வார்த்தை ப்ரோ அனிமே நல்லா இருக்கும் நல்லா இருக்காத ப்ரோ அப்படின்னு கேட்டா என்ன நம்பி பாருங்க, நான் இந்த அனிமேக்கு முட்டு கொடுக்குறேன்டா. சோ எந்த அனிமே வந்து என்ன நம்பி பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். சோ ப்ளீச்சுக்கு அப்புறம் மேபி நருட்டோ ஒன் பீஸ் இருக்கும் போதே வந்து நான் சொல்ல மாட்டேன் என்ன நம்பி பாருங்க அப்படின்னு. ஏன்னா நானே பார்க்கல, அது வேற விஷயம். பட் வந்து ப்ளீச்சுக்கு அப்புறம் ஒரு அனிமே நம்பி பாருங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த அனிமே கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன். இந்த அனிமே கொஞ்சம் லேகா தான் இருக்கும். ஆனா அனிமேல எனக்கு 3 எபிசோட்ல ஒரு சீன் வந்தாலும் ஒரு சீன் பீக்ல இருக்கும். சோ பங்கமா இருக்கும், ஓகேவா? சோ எனிவே இதான கருத்தா இருக்கும். சோ லைக் வந்து நம்ம மாப்சிகா 100 தெரியுமா, அந்த 100க்கு ஏத்த மாதிரி வந்து 100 லெவல்ன்ற மாதிரி தான் வந்து நம்ம ஹீரோக்காரனுக்கு ஒரு பவர் இருக்குடா. லைக் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஜொரனா வருதுல, 30 40 50 60 மாதிரி இருக்கு தெரியுமா, அதே மாதிரி 100 ஏறும்போது வந்து நம்ம மாபுக்கு வந்து ஒரு பெரிய பவர் மாதிரி ஒரு அன்கான்சியஸ் பவருக்கு போயிடுவோம். இது என்ன செய்ய பாருங்கன்னா ப்ரோ பவர் தானே ப்ரோ, யாரை வேணா வச்சுலாமே ப்ரோ, லைக் எல்லா அனிமே பவர் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்டா இருக்கும். ஐ திங்க் மாவு பவர் எல்லாம் ஐ திங்க் வந்து இந்த ஹீரோ கேரக்டர் தெரியுமா, இந்த ஹீரோ கேரக்டர் எப்பெல்லாம் பவர் அவகேன் பண்றானோ அப்போ நம்ம ஹீரோவே வந்து அன்கான்சியஸ் போயிடுவான்.
சொல்லிடுவான். லைக் ஒரே வாரத்துல சொன்னோம் அப்படின்னா கண்ணை முன்னு சொல்லிட்டுவான், மாபு பவர் கிடைக்க போகுதுன்றதா உண்மை. ஓகேவா? சோ நீங்க ஒரு சீசன் பாருங்க, ஒரு சீசன் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. ஒரு ஒத்தனை அனிமே யாரும் மிஸ் பண்றாதீங்கடா. ஓகேவா? சோ அப்புறம் இப்ப தமிழ் டப்பிங் போவோம். ஒரு கம்பேரிசன் போல தமிழ் டப்பிங் அப்புறம் கம்பேரிசன் போக போறோம். ஓகேவா? சோ தமிழ் டப்பிங் பொறுத்த வரையும் வந்து கழுவி ஊத்துற மாதிரி தான் இல்லடா ஹீரோ காரனுக்கு தம்பிக்காரன் ஒருத்தரப்பா ரைட்ஸோ அப்படின்னு அவன் பேரு. சோ அவன் வாய்ஸ் மட்டும் தான் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் சேம் டைம்ல வந்து இந்த அனிமேலியே வந்து கொஞ்சம் திங் வந்து சொல்றது எல்லாருக்கும் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைஜன் வாய்ஸ் வரும். ஸோ ரைஜன் வாய்ஸ் வந்தோடனே நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. பட் ஜாப்பனீஸா பார்த்த எனக்கு அந்த வாய்ஸ் எனக்கு செட்டே ஆகல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னா வந்து இந்த வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்குமே. நான் ஜாப்பனீஸா பார்க்கும்போது வேற லெவலில் இந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் தமிழ்ல பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மன்னிக்கணும், இங்க ஒரு அர்ஜென்ட் ஒன்னால உடனே கிளம்பி வர முடியுமா? கிளைண்ட்டும் அந்த மோசமான ஆவையும் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. அரட்டக்கா ரேகனுடைய மாணவன். அந்த தீயாவி சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வாய்ஸ் நல்லா இருந்தாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்றது வந்து என்னோட தனிப்பட்ட பாயிண்ட். ஓகே, இது வந்து என்னோட தனிப்பட்ட பாயிண்ட். ஸோ வந்து எனக்கு ஆகாத மாதிரி நிறைய பேருக்கு ஆகாமையும் இருக்கலாம், நிறைய பேருக்கு ஆகியும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இன்னும் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் வரும்போது ஓகேடா இது ஓகேன்ற மாதிரி வந்து எனக்கே வந்து ஃபீல் வர வச்சுட்டானுங்க. ஸோ அண்ட் சேம் டைம் எனக்கு சிரிப்பு வந்ததோட நீங்களும் சொன்னீங்க ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு. லைக் நிறைய பேர் காமெடி பண்ணுறாங்க ப்ரோ, நல்லா ஃபன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லும்போது ஓகே நல்லா இருக்கு போல அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ எடுத்தோடனே பாராட்டலாம் வாய்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம அந்த கேரக்டர்ல கொஞ்சம் உட்காரதுக்கு டைம் எடுக்குது அப்படின்றது ஒத்துக்கிட்டு ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோவான மாபு. ஸோ உண்மையிலே சொல்ல போனா வந்து இந்த மாபுக்கோட வாய்ஸை நான் எதிர்பார்க்கல தான் சொல்லுவேன். மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ரிட்சு. பாத்தியா என்ன எப்பவும் போல சுபாமி ரொம்ப அழகா இருக்கா. நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா. லைக் வந்து கொஞ்சவே போட்டுக்கலாமோன்ற மாதிரிலாம் லைட்டாக எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த பீடகி இவர் எவ்வளோ பரவாயில்ல நான் சொல்லுவேன். இது வந்து நல்லா இருந்துச்சு. நான் அப்போ திங்க நல்லா இல்லைனா சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கு. ஓகேவா? ஆனால் வந்து நான் அப்போதே சொல்லிருக்கேன். ஸோ மாப்சைக்கான தமிழில் வரப்போகுது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு டாப் 10 லிஸ்ட் போட்டால் அந்த அனிமே வந்துடும். ஸோ அப்படி லிஸ்ட்டில் வச்சிருக்க என்னோட தனிப்பட்ட அனிமேவை நான் அந்த ஹீரோ கேரக்டரில் பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட இடத்துல எனக்கு பிடிக்கல. ஓகேவா? மேபி அதை நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன்டா, அது செட்டாகவும் டைப் பண்ணி. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் லைட்டே வச்சுப்போமே. ஸோ வந்து இன்னைக்கு கூட வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் லைட்டை வந்து நிறைய பேர் வேணும்னுவீங்க, நிறைய பேர் வேணான்னு கூட சொல்லுவீங்க. ஏன்னா உண்மையாக சொல்ல போனா கோட்டோட தமிழ் டப்பிங் அப்படி நல்லாவே கிடையாதுன்றதான் உண்மை. ஆனால் சீசன் 2 சீசன் 3 போகும்போது அதோட வாய்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். பேசிக்கலா அது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா சீசன் 1 சீசன் 2 கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்பாங்களா? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் சீசனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் சேரும்போது மட்டும்தான் டப்பிங் சூப்பர் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் போகும். ஸோ அதனால வந்து சில வாய்ஸ் பார்த்தோன்னா பிடிக்கும், சில வாய்ஸ் எல்லாம் பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அது மாதிரி தரத்தை நான் சொல்லணும் அப்படின்னா மேபி இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக மாவை பொறுத்தவரை ஓகேற மாதிரி நான் சொல்ற மாதிரி இருக்கு. தூக்கி வச்சு கொண்ட மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டப்பருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கேரக்டர் ஒன்று வந்து ஜாலியாக பேசிக்கின்னு நல்லா கத்திக்கின்னு அப்படின்ற மாதிரி கேரக்டர் கிடையாது. ஃபுல்லாக அந்த கேரக்டர் இன்ட்ரோவர்ட் கேரக்டர். ஸோ மனசுக்குள்ளேயே பேசுகிற முக்கவாசி வார்த்தை எல்லாம் மனசுக்குள்ளேயே பேசிக்கிற அந்த கேரக்டர். ஸோ அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பேருக்கு மாபுன்ற கேரக்டர் கூடிய சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ கடைசியா ஒரு சீன் வரும், அந்த ஒரு சீன்ல மட்டும் நல்லா படம் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் மாபுன்ற வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கு தனிப்பட்ட முறையில் இப்பன்ற அளவுக்கு தான் நான் ஓகேன்ற மாதிரி போயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நான் ரொம்ப பங்கமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லாவே இன்னும் சொல்ல மாட்டேன், டீசெண்டா இருக்குது. ஆனா அந்த விஷயம் மேல போறதோ கீழே போறதோ இனிமே வர எபிசோட்ல தான் இருக்க போகுது அப்படின்றதே சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்படி லேடிஸ் கேரக்டர் வருது, ஸோ பொண்ணு கேரக்டர் நல்லா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஓகேவா? ஸோ அதனால வந்து தனிப்பட்ட முறையில் இதுல வந்து எந்த வாய்ஸும் பேசுற மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து லைக் வந்து ஒரு கப்பல் 2 பேர் கப்பத்தி ஒரு கப்பல்ஸ் காமிச்சிருப்பானுங்க. சோ அந்த கப்பல்ஸோட வாய்ஸ் அப்படின்றது அந்த கப்பல்ஸோட லேடி கேரக்டர் ஒன்று வரும்டா. அந்த லேடி கேரக்டர் வாய்ஸ்ன்றது ஹீரோயின் கேரக்டர் மாதிரியே இருக்கும். என்ன அப்படியா சொல்றீங்க? நான் சொல்றத யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். சோ நான் அப்படியே வந்து அனிமே வாட்ச் பண்ணதுனால எனக்கு தெரியும் யார் ஹீரோயின் யார் ஹீரோ அப்படிதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஆனா இதே வந்து மாப்சைக்கான்டே புதுசா பார்க்குற ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் தான் வந்து ஹீரோயின் அப் அண்ட் டவுன் மைண்ட் எடுக்க போயிடுவானுங்களா. சோ அதனால வந்து அப்படின்னா இப்படி கொடுக்குறாங்க இப்படின்னா அப்படி கொடுக்குறானுங்க. பட் ஸ்டில் எனிவே இருந்துச்சு. டப்பிங் வந்து ஒரு நல்ல டப்பிங் தான் சொல்லுவேன். ஓவராலா வந்து கழுவி ஊத்துற மாதிரினா கிடையாது. நம்ம எவ்வளோ முன்னேறிருக்கோம், தமிழ் டப்பிங் எவ்வளோ முன்னேறிருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா முன்னாடி வர அனிமே நல்லா இருக்காது, இல்ல ஸ்கிரிப்ட் நல்லா இருக்காது, இல்ல வந்து எதுவுமே நல்லா இருக்காது. ஆனா இப்பலாம் வந்து ஒரு 10 அனிமே வந்தா அதுல ஒரு அனிமே தான் நல்லா இல்லாம போயிடுது. சோ அது வரையும் ஏதோ சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகேவா? சோ எனிவே டப்பிங் ஓகே, டப்பிங் நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படி நம்ம டைரக்டா கம்பேரிசன் போவோம். பட் அதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க, இந்த கம்பேரிசன் அப்படின்றது ஜாப்பனீஸ் எப்படி இருந்துச்சு, தமிழ்ல எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் பார்க்க தான் போறோம். ஓகேவா? நீங்க உடனே ஜாப்பனீஸை பார்த்துட்டீங்கன்னா ஜாப்பனீஸ் சூப்பரா இது, தமிழ்ல பண்ணா இப்படி இருக்கு சொல்லிட்டு தமிழ்ல போய் வெயிட் பண்ணிட்டு போறதுக்கு சத்தியமா கம்பேரிசனா போடல. மேபி வந்து உங்களுக்கு அப்படிதான் ப்ரோ தாட் வருது அப்படின்னா சொல்லுங்க. ஜஸ்ட் நான் இதுக்கப்புறம் ஜாப்பனீஸை வந்து உள்ள இன்க்ளூடே பண்ண மாட்டேன். எதுக்கு நான் ஜாப்பனீஸ் சீன்ஸை கட் பண்ணி போடுறேன் அப்படின்னா
அப்படின்னா திங் வந்து உண்மையான அனிமே எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணால மட்டும்தான். ஓகேவா? நீங்க இந்த ஜாப்பனீஸை பார்த்துட்டு தமிழ் நல்லாவே இல்லை, ஜாப்பனீஸை பார்க்கலாம் சொல்லிட்டு ஜாப்பனீஸ் பார்க்க போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்ல அனிமே வராது. ஸோ ஜஸ்ட் பாருங்க, முக்கியமான சீன்ஸை மட்டும் நான் ஜாப்பனீஸா போட்டு விடுறேன், அப்படியே தமிழ்லையும் போட்டு விடுறேன். ஸோ முக்கியமான சீன்ஸ் எல்லாம் நீ ஜாப்பனீஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் தமிழ் டப்பில் வந்து ரீவாச் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, எடிட்டரே போட்டு விடுறேன் கம்பேரிசனை. பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். 闇に一筋の光を差すべく日々戦い続ける者たちがいた。相手にされなくて困ってたんです。はいはい。格言。レーゲン先生。ちょっと待った。信用できないって言ってんの。別に顔で悩んでねえよ。ってこっちです。あれ？ちょっと太郎、失礼よ。失礼なのはこいつだろ。危険すぎる。夢にも出てやる。出た。ஸோ அப்படியே இப்போ சைடு கேரக்டருக்கான தமிழை போட்டு காட்டுறேன். நம்பிக்கையுடைய ஒளியா அந்த குழப்பமான இருட்டுல சண்டை போடுறவங்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நிஜமாவா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்றதை யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். குறைக்கிறதா? ஓ அப்படியா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. போதும், இத கொஞ்சம் நிறுத்துறியா? இல்ல, இது இப்ப முக்கியம் இல்ல. உன்னதான் நீ ஏமாத்துக்கார மாதிரி இருக்க. அவள சொல்லல, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உன்னை நம்ப முடியாதுன்னு. அந்த பில்டிங் இல்ல, இந்த பில்டிங். அட, தப்பான பில்டிங்க காட்டிட்டியோ? நிறுத்து யாரோ, ரொம்ப பேசாத. நான் என்ன பண்ணட்டும்? இவன் தான் அவனை பத்தி ரொம்ப மோசமா பேசுனான். இத நீ நம்புறன்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னோட கனவுலயே நான் வந்து பயமுறுத்தட்டா? இது ஒரு பேய். இவனிதான் என் கனவுல வந்து பயமுறுத்திட்டு இருக்கான். ஸோ பார்த்துருப்பீங்க, சைடு கேரக்டர் அப்பெல்லாம் எதுவும் பேச தேவையில்ல, முக்கியமான கேரக்டர்ஸ் போகும்போது மட்டும் நம்ம பேசிப்போம். ஓகேவா? இப்போ நான் பிரபோதோட வாய்ஸ் கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் வந்து கம்மியாக போடுறேன்டா. ஓகேவா? 例を削減することをお約束します。ただ2割引きで請け負いますから。こいつは久々の大物だ。トルトスラッシュ。食塩を激しく撒き散らす。師匠、いきなり呼び出すのをやめてくださいって。つばみ、おはよう。おはよう。いい天気だね。ワルだ。今頃だワルの。足し算しか残ってないぞ。寝てただろ、お前。おい坂戸弟子、何やってんだモブ。お前も来るんだよ。トンネル結構ヤバそうですよ。いやー、そんな激しい音がする音か。もし一般人だったら。ஸோ இப்போ என்ன கடைசி சீனை தமிழில் போடுவோம். என்னோட பேரு அரட்டக்கா ரேகன். இந்த வேலையை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆழம் கோர்ஸ் இதுக்கு 99%. அதாவது ஆவிகளை குறைக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். நீங்க கவலைப்படாதீங்க, அது மறுபடியும் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா 20% ஆஃபர்ல நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒண்ணு நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா எதிர்கொள்றேன். சரிடா மாப்ள. இதுதான் ரேகனோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். மூப் மணிக்கணும். இங்க ஒரு அர்ஜென்ட் ஒன்னால உடனே கிளம்பி வர முடியுமா? நான் சொல்றது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. மாஸ்டர், திடீர்னு இப்படி வேலைக்கு கூப்பிடாதீங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. குட் மார்னிங். வெதர் நல்லா இருக்குல்ல? வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். எனக்கு தெரியலையே. உன்னால இத சால்வ் பண்ண முடியலையா? வெறும் அடிஷன் தானே பண்ணணும். போய் அதை நிறுத்து. பாஸ் பண்ணு, அதை போய் நிறுத்து. இப்ப நம்மள தாக்க போறாங்க. ஓகே, இந்த சின்ன விஷயத்தை நீ பாத்துக்கோ. யாரா அவனுக்கு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க? நம்ம சாதாரண மனுஷனா இருந்தா இங்க நிறைய பிரச்சனை. ஸோ உண்மையிலே சொல்ல போனா அந்த அளவுலாம் சொதப்பல. உண்மையிலே சொல்ல போனா சொதப்பவே இல்லைன்றதுனா உண்மை. மேபி வந்து ஒரு வருஷம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் இல்ல இப்போ ஜாப்பனீஸ்ல கட் பண்ணி தமிழை பார்க்கும் போதுமே வந்து தமிழ் நல்லா தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒரு சீல வலிச்சு பேசணும், லைக் வந்து டே அப்படின்னு வலிச்சு பேசணும், தெரியுமா? அது மாதிரி எல்லாம் தமிழ் பேச மாட்டானுங்க. ஸோ அது எக்ஸ்பெக்டேஷனும் பண்ண முடியாது. ஓட்டி கிளாஸ் டேட்டா பார்த்துட்டு அப்புறம் வந்து தமிழ் இருக்கிறத ஒழுங்கா பண்ணுப்பா, அதுவே போதும் பண்ண மாதிரி தான்
தான் இருக்கு. ஸோ அதனால டப்பிங் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நானுமே வந்து கட் பண்ணி மேபி சவுண்ட்ல பிரச்சனை இருக்கா, சவுண்ட் ஏதாச்சும் மிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் ஏஓடி மாதிரி. பட் ஸ்டில் வந்து சவுண்டையும் வந்து பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்து மியூசிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்ன்றது பர்ஃபெக்டா இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் போடும்போது அவன் என்ன சொல்ல வரான்றதையும் புரியுது. ஸோ அதனால வந்து எந்த பக்கம் போனாலுமே கண்டுபிடிக்க முடியல தப்ப. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். சோ மேபி வந்து ரொம்ப சைடு கேர்ஸ் வரும்போது மேபி உங்களுக்கு வாய்ஸ் செட் ஆகாம இருக்கலாம். சோ நீங்க ஒரு சீசன் ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். சோ பங்கமா இருக்கிற ஒரு அனிமே தான் நல்லா உட்காந்து பார்க்கலாம்டா. ஓகேவா? சோ இருக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவா பேசுறோம் போல. இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டா, நெகட்டிவ்ல சில பேருக்கு கேரக்டர் வாய்ஸ் வந்து உட்கார லேட் ஆகும்டா. ஏன்னா அந்த மாபண்ட கேரக்டர் வந்து அவ்வளவு அதிகமா பேச மாட்டான், லைக் வந்து ஒரு நார்மல் வாய்ஸ்லயே பேசுவான். சோ அதனால வந்து உங்களுக்கு மனசுல உட்கார ரொம்ப நேரம் ஆகும். அண்ட் சேம் டைம்ல வந்து ரீஜனா இருக்கட்டும், அது ரெட்ஸுவா இருக்கட்டும், சோ எல்லாருமே வந்து பேச உங்களுக்கு பிடிக்கும். சோ மேபி இதுக்கப்புறம் வந்து ஏதாவது சில் அன்லிமிட்டடா போச்சு அப்படின்னா மேபி இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச எபிசோட் கூட 2-3 கூட நான் போடுறேன். சோ அது முதல்ல நீங்க பண்ணுங்க, பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்சா நான் போட்டு பார்க்கறேன்டா. ஓகேவா? சோ அப்படியே கம்பேரிசன் போட்டுருப்பேன். சோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு ஜாப்பனீஸை விட தமிழ் ஒர்த்தா இருந்துச்சா, ரெண்டுமே சிமிலரா சூப்பரா இருந்துச்சா, அப்புறம் தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. சோ அது மட்டும் இல்லாம ஐ திங்க் வந்து தமிழ்காரங்க வந்து நல்லா இல்ல சொல்ல மாட்டோம், பரவாயில்ல. லைவ்ல வந்து வடக்கனுங்க நல்லா இல்ல சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேது. மேபி வந்து ஹிந்தி தெரிஞ்சா கூட வந்து வடக்கன் அனிமே சோதனைகள் சொல்லிட்டு ஹிந்திலேயே வீடியோ போடலாம். ஐ திங்க் அவனுக்கு கேட்கற மாதிரி. என்ன பண்றது, இந்தியே தெரியலையே. சரியோட இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி பேசிப்போம். டேய் என்னடா எங்கெங்கயோ போற குழப்புறியாடா. சோ எனிவே இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ யாருமே தேவையில்லாத ஏட்ட பரப்ப தேவையில்லாத இந்த அனிமேன்னு கிடையாது, எந்த அனிமேக்குமே டேய் என்னடா ஓவரா வந்து அனிமே முட்டு கொடுக்கறான்னு நினைக்காதீங்க. இது ஒரு பேசிக்கலா ஒரு நல்ல அனிமே தான். சோ அது மட்டும் இல்லாம இப்போ வர அனிமேல தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குது. கிளாஸ் ரூம் ஆஃப் லேட்டுக்கு அப்புறம் வந்து எந்த அனிமே வந்து குத்த சொல்ற மாதிரி தெரியல. சோ நானுமே ஒரு 4-5 அனிமேக்கு ரிவ்யூ போட்டேன். சோ நல்லா ஒத்ததா இருக்குது, பாத்துட்டு வாங்க. இது ஒரு நல்ல அனிமே தான். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா பாருங்கடா. ஓகேவா? 12 எபிசோட் டோட்டலா வந்து அனிமேலே 30 எபிசோட் தான் வர இருக்கு. ஓகேவா? சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடுகிறேன். கடி சத்தலாமா?